மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் அனுபவங்கள் குறித்தும் இன்றைய நம்முடைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் நாம் கலந்தாலோசிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் உங்களுடைய கருத்துக்களை கலந்தாலோசிப்பதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் ஜோஸ். சிறப்பு மகிழ்ச்சியோட மீண்டும் இந்த வாரம் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்னும் இந்த வாரம் முடிவில் அப்படியே நம்ம தவக்காலத்தினுடைய அடுத்த உச்சகட்டத்துக்கு போக இருக்கிறோம். புனித வாரத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த ஆண்டு இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்கு ஃபாதர். அதுக்குள்ள தொடங்கின இருக்குது. தவஸ்காலம் ஏதோ நேற்று தான் திருநீற்று புதன் நடந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள 4-5வது வாரத்திற்குள்ள மடி எடுத்து வச்சிட்டோம். கண்டிப்பாக ஃபாதர். ஸோ மகிழ்ச்சியோட இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அந்த நன்றியோட இன்னைக்கு நேரம் நம்ம வந்து கடிதத்துக்குள்ள போயிடலாம் ஃபாதர். ஸோ இன்றைக்கி முதல் கடிதம் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருந்து அமளியே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தேவக்கோட்டை. எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தந்தை டேவிட் அவர்களுக்கும், நம்மை வழிநடத்தும் அன்பு ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கும், நமது சகோதர குருக்கள் ஃபாதர் அடைக்கலராஜ், ஃபாதர் ஆல்பர்ட், ஃபாதர் ஜெனித், ஃபாதர் பவுலா அவர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்கிறேன். மேலும் நமது நிலையத்தில் பணிபுரியும் ஃபாதர் பிரகாஷ் போன்றவர்களுக்கும் எனது இனிய இருபால் பிள்ளைகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துகளும் கூறிக்கொள்கின்றேன். தந்தையே, தாங்கள் அனுப்பிய கிறிஸ்மஸ் வாழ்த்தும் பரிசும் கிடைத்தது. நன்றி. புனித யோசேப்பு ஆண்டிற்கு பின் தற்போதுதான் கிடைத்தது. மிகவும் தனிமையில் நான் சோர்வுற்றிருந்த போது கிடைத்தது. அன்னையே எனது சோர்வை நீக்கியது போல உணர்ந்தேன். நன்றி. உடனே விவிலியம் அறிவோம் போட்டியில் வெற்றி பெற்ற நல்லாயன் படத்திற்கும் 10 கட்டளைகளுக்கும் அருகில் தொங்கவிட்டு மகிழ்ந்தேன். தந்தையே, மாதா குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். ஜனவரி புத்தாண்டு பொங்கல் கொண்டாட்டம், பிப்ரவரி மாதம் மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாள் கொண்டாட்டம், பிப்ரவரி மார்ச் தவக்காலம், நம்மையே தயாரிக்கும் காலம், நம்மை தயாரிக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் நன்றி. ஏப்ரல் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டம், மே அன்னையின் வணக்க மாதம், அன்னையை பற்றி பல அறியாத செய்திகள் அறிதல், ஜூன் திருஇறையாண்டவர் பக்தி, ஜூலை ஆகஸ்ட் தியானங்கள், அன்னையின் விண்ணேற்பு, செப்டம்பர் அன்னையின் பிறப்பு, விவிலியம் அறிவோம் தந்தை போஸ்கோ அவர்களுக்கு நன்றி, அக்டோபர் மாதம் ஜெபமாலை பற்றி அறிதல், நவம்பர் நம் மறுவாழ்வை பற்றி சிந்தித்தல், டிசம்பர் திருவருகை கால கொண்டாட்டம். எனவே இதை பற்றி சிந்திக்க என் தனிமையே போய்விடும். தந்தையே, ஒரு நாள் உடல் நல மற்றும் உள்ளம் நொந்து வருந்தி கொண்டிருந்தேன். கண்களில் நீர் வடிந்து கொண்டே இருந்தது. ஆராதனையில் அமர்ந்தேன். பெங்களூரில் நடந்த ஆராதனை. தந்தை பவுலாவும் தந்தை ஜெனித் அவர்களும் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். தந்தை ஜெனித் தனது மறையுரையில் அழாதீர்கள், அன்று அருகில் உள்ளோரிடம் கூறுங்கள் என்று அவர் கூறியது அவர் எனக்கே கூறுவது போல் இருந்தது. திகைத்தேன். 3வது முறை கூறும்போது நான் சிரித்து விட்டேன். இப்படி அன்னை வழியாக ஆறுதல் கிடைக்கிறது. எல்லோருக்கும் ஜெபிக்கின்றேன். நன்றி. தங்கள் அன்பு சகோதரி அமளி சத்யராஜ். ஏஜ் 75 அப்படின்னு சொல்லி. 75 தான். அதனால் 27 தான் உங்கள் ஏஜ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, தைரியமாக இருங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறார், நம்ம ஏன் பயப்படணும் இல்லைங்களா? அதனால் கடவுள் தான் வந்து இந்த மாதா தொலைக்காட்சி ஒரு நடக்குமா, போகுமா, இது இருக்குமா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில் இன்றைக்கு இவ்வளோ தூரம் உயர்த்தி இத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலின் தலமாக, ஆறுதலின் பிரசன்னமாக, ஒரு ஆறுதலின் நிழலாக இல்லைங்களா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மாதா தொலைக்காட்சி ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார் என்று சொன்னால் இது கடவுளின் செயல். கடவுள் நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கிறார் என்பதற்கு நிறைய பேர் எனக்கு என்ன நடந்திருக்குது, உனக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய பிரசன்னமாக இருக்கிறது, சாட்சியமாக இருக்குது. அதனால் ஃபாதர் பவுலாக்டையும் ஜெனித்திட்டையும் நான் சொல்கிறேன், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த மறைவுரை, அவங்களுடைய திவ்ய நற்கருணை ஆராதனை உங்களுக்கு இவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. நீங்கள் எழுதியிருந்த கடிதத்தை குறித்து அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருங்க. கடவுள் உங்கள் கூட எப்பொழுதுமே இருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. அமளி பாட்டிமாவுடைய கடிதம் பார்க்குறப்போ, அந்த ஸ்கூல் டேஸ் படிக்கிறப்போ ஒரு காலண்டர் மாதிரி தொங்க விட்டுருப்போம், சிலபஸ் பாடத்திட்டம் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு மாதமும் என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணணும், என்னென்ன வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக எந்தெந்த மாதத்துக்கு என்னென்ன மாதா தொலைக்காட்சி போங்கப்பா அப்படின்ட்டாங்க. சிறப்பு. அப்படியே அடுத்த கடிதத்துக்குள்ளே போகலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை காளையார் கோவில் புலிக்கண்மாய் அஞ்சல் அப்படின்னு வந்திருக்கிறது. ஞானம்மாள் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. சிறப்பு. தேவக்கோட்டை, அதுவும் சிவகங்கை டைசிஸ் தான், இதுவும் சிவகங்கை டைசிஸ் தான். மதிப்பிற்குரிய ஃபாதர், மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அருட்தந்தையர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி.
மாதா தொலைக்காட்சியில் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். சமீபத்தில் நான் கீழே விழுந்து நடக்க முடியாமல் தவித்தேன். அந்நாட்களில் மாதா தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சிகளும் ஜெபங்களும் தான் என்னை வலுப்படுத்தியது. அருமையான கருத்துக்களையும் ஜெபங்களையும் இத்தொலைக்காட்சி வழியாக வழங்கியதற்காக நன்றி. மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்காகவும் தினமும் ஜெபிக்கிறேன். என் வயது 83. இவ்வளவு நாள் என்னை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி. என் 5 பிள்ளைகளும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக உள்ளனர். எனது 3வது ஆண் பிள்ளை ஃபாதர் ஜான் பிரிட்டோ மேற்கு வங்காளத்தில் ஃபாதராக இருக்கிறார். அவருக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பேரப்பிள்ளைகள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க ஜெபிக்கின்றேன். புனித அடைக்கல மாதாவிற்கு நன்றி, செபஸ்தியாருக்கு நன்றி, அருளானந்தருக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி அப்படின்னு சொல்லி ஞானம்மா அப்படிங்கிறவங்க கடிதம். ஞானம்மா உங்களுக்கு வயசு 38 தான், 83லாம் கிடையாது, 38. கண்டிப்பாக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பணி இன்னும் சிறப்பாக. மேற்கு வங்கம் ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதி. அங்கே எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் குரு கூட இருக்கிறாரு. அங்கே பரைப்பூர் அங்கே இருக்கிறாங்க. நிறைய ஃபாதர்ஸ் டிஜி இருக்கிறாரு, பன்னீர் இருக்கிறாரு, பிரிட்டோ. அவங்க எல்லாருமே நம்மளுக்கு வேண்டிய நண்பர்கள், அற்புதமான குருக்கள். அங்கே பரைப்பூர் மேற்கு வங்கம் ஏரியா தான் அது அதனால் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்களும் நல்லா இருங்க. உங்கள் பேரப்பிள்ளைகளுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு நன்றி. கடவுள் உங்கள் கூட துணையாக இருக்கிறாரு. நல்லா நீங்கள் சுகத்தோடு இருக்கிற நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். ஞானம்மா அவங்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்த கடிதம் யார் அப்படின்னா நம்ம ஜாஸ் ஜோஸோடைய அம்மா ரீனா. அவங்க உளுந்தூர்பேட்டையிலேருந்து அவங்க இறை இயேசுவில் அன்பு நிறை தந்தைக்கு இறையாசிர் கேட்டு அன்புடன் எழுதுவது. இறையருளால் நலமாய் இருப்பது போல தாங்கள் அனைவரும் நலமே இருப்பீர்கள் என நம்புகிறேன் தந்தையே. என் பிள்ளைகள் அனுப்பிய கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸை காட்டித்து அவர்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி தந்தையே. மாதா டிவி எங்களுக்கு இறை ஞானத்தை மட்டுமல்லாது பொது அறிவையும் சமூகத்தில் குடும்பத்தில் வாழும் முறையையும் கற்பிக்கும் பல்கலைக்கழகம் தந்தையே. அதிகாலையில் இறை புகழ்ச்சி கேட்டுக்கொண்டே துவங்கும் எங்களின் அன்றாட பணி இரவு ஆராதனையோடு முடிவடைகிறது. இடைப்பட்ட சில நிகழ்ச்சிகளை பணியின் நிமித்தம் பார்க்க முடியாவிட்டாலும் யூடியூப்பில் பார்த்து மகிழ்கிறோம், பயனடைகிறோம் தந்தையே. மாதா டிவி வாட்ஸ்அப் மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது. கடவுள் வணக்கத்தின் அன்றாட கருத்துக்கள் மிகவும் அருமை. பள்ளியில் மாதம் ஒரு முறை வரும் அசம்பிளி டாக் கருத்து எடுப்பதற்காகவே மிகவும் போராடுவேன். தினம் ஒரு புதிய கருத்து தரும் ஜோ மற்றும் குழுவினருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். வகுப்பில் பிள்ளைகளுக்கு புத்தகத்தை தவிர்த்து கூடுதலாக பல கருத்துக்களை கூற கடவுள் வணக்கம் மிகவும் உதவியாக இருக்கிறது. நன்றிகள் பல. எடுத்து வாசி மூலம் அருட்தந்தையர்கள் கூறும் விவிலிய விளக்கங்களுக்காகவும் நன்றிகள் தந்தையே. இம்மாதம் ஆரம்பித்துள்ள ரூத் புத்தகத்தின் முன்னுரை விளக்கமே மிகச் சிறப்பாக இருந்தது. ரூத்து முதல் அதிகாரத்தில் வரும் குறிப்பிட்ட இடங்களின் பெயர்களும் எண்ணிக்கை அரசர்கள் நூல்களிலிருந்து கூறிய விளக்கம் அதன் ஆழத்தை புரிய வைத்தது. அருட்தந்தை ஆண்டனி மதலைமுத்து அவர்களுக்கும் நன்றிகள். நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அயல் நாட்டில் சென்று நற்செய்தி பணியாற்றும் பொழுது சந்திக்கின்ற இடர்கள், மொழி பிரச்சனைகள் அனைத்தையும் கேட்கும் பொழுதே புல்லரிக்கச் செய்கிறது. அவர்கள் அனைவரின் பணி சிறக்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம் தந்தையே. தவக்கால சிறப்பு நிகழ்வுகள் அனைத்திற்கும் நன்றி தந்தையே. நிச்சயமாக பயனடைவோம் தந்தையே. தினமும் மாலை வேளையில் தருகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பு தந்தையே. எடுத்து வாசி, புத்தகம் பேசுகிறது, பிரதர் செல்வம் அவர்களின் ஜெபம், திரு அவை சட்டங்கள் பற்றிய விளக்கம், புனிதர்கள் வரலாறு, ஜெபமாலை என அனைத்தும் எங்கள் குடும்பத்தை அன்பின் வழியில் நடத்துகிறது. குட் நைட் டாக் மூலம் நாங்கள் பெறும் இறையாசிற்காகவும் நன்றிகள் தந்தையே. தங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் தந்தையே. எங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டுகிறேன் தந்தையே. இப்படிக்கு தங்கள் ஆசீர் வேண்டும் ரீனா அப்படிங்கிறவங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சமீபத்தில் கோல்டன் ஜார்ஜ் நகருக்கு தியானத்துக்கு பவுலோடு போயிருக்கும் பொழுது அவங்களுடைய அக்கா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சந்தித்தேன். எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் ஜோஸ் ஜாஸுடைய அக்கா நாங்கள், பாட்டி நாங்கள் அப்படின்னு சொன்னோம். ஜோஸ் ஜாஸ் என்கரேஜ் பண்ணுற பாட்டி நீங்கள் தானா, வெரி குட், வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு 2 நாள் அவங்கள சந்தித்தேன். ஸோ வாஸ் நைஸ் அவங்க தான் அவங்க அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வரும்போதெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க, எனக்கு தான் வர முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டாங்க. இட்ஸ் ஓகே. நல்ல ரொம்ப சந்தோஷம். நல்ல அழகான 2 அற்புதமான குழந்தைகள் ஜோஸ் ஜாஸ். அதுக்கு இப்போ 2 காலேஜில் படிக்கிறாங்க. ஆமாம், இப்போ இன்னும் நம்ம அது குழந்தைங்களாக தான் இருக்குதுங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். உங்கள் கடிதத்துக்கு ரொம்ப நன்றி. கட்டாயம், ஏன்னா பிள்ளைங்க இப்போ ஜோஸ் ஜாஸோ இல்லாட்டி அகஸ்தீனா, கிறிஸ்டினா, இல்லை ராய் கிரேட்ஸி, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்முடைய செல்ல பிள்ளைங்க. இது மாதிரி இப்போ இன்னும் நிறைய பிள்ளைங்க. அப்போது அங்கேருந்து ஒரு ஆல்டர் கேர்ள் அவ்வளோ ஒரு கடிதம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறா கோல்டன் ஜார்ஜ் நகர்லேருந்து. அடுத்து வந்ததில் அதை வாசிப்போம் கட்டாயம்.
அதனால் உங்களுக்கு எனது பாராட்டுகளோடு நன்றி. ஆசிர் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக ஃபாதர். இதெல்லாம் பார்க்கும்போது மாதா தொலைக்காட்சிக்கு நிறையா தாத்தா பாட்டிகள், நிறையா பெற்றோர்கள், நிறையா அண்ணன் தம்பிகள், அண்ணன் தங்கச்சிகள் அப்படின்னு சொல்லி நிறையா உறவுகள் இருக்குது அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ அப்படியே அடுத்த கடிதம் நம்முடைய திருக்கோவிலூர் லூர்து ஆஸ்தான கடித கண்டிப்பாக கடிதம் வந்ததும் தந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய கடிதம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, உண்மையுள்ள அன்பும் நேர்மையுள்ள நட்பும் நம்பிக்கையுள்ள வாழ்வும் என்றும் தோற்றுப்போவதில்லை என்பதற்கு ஏற்ப அன்பிலும் நேர்மையிலும் நம்பிக்கையிலும் நம்மை வளர்த்தெடுக்க உதவும் நமது தொலைக்காட்சி பணிகளுக்காக ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. 31/12/23 அன்று ஒளிபரப்பான வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியில் ஓரின திருமணம் ஈர்ப்பாளர்கள் பற்றிய நமது கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு பற்றிய காணொளியில் ஓரின திருமணத்தில் திருமணச் சடங்குகள் நடத்த முடியாது என்ற கருத்தை பகிர்ந்தது. இம்மாதிரி திருமணங்கள் ஆண்டவரது பார்வையில் அருவருப்பானது என புரிய வைத்தது. ரோமையில் மேல் படிப்பிற்காக செல்லும் குருக்கள் $19,000 செலுத்த வேண்டியது அதிகமாக இருப்பதால் ஸ்கார்ப் நிறுவனம் இது போன்றோருக்கு நன்கொடை சேகரிப்பதையும், ஜான் ஹென்றி வெர்மன் என்பவர் 300 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் ஆங்கில புனிதர் என்பதையும், 13ஆம் லியோ முதல் 2ஆம் ஜான் பால் வரை 5 திருத்தந்தையர் அணிந்த ஸ்டோல்ஸ், அமெரிக்கா, ஸ்பெயின், கொத்தமாலா போன்ற நாடுகளின் குடில் கண்காட்சி பற்றிய பதிவுகள், மத்திய ரோமில் உள்ள ஏகாதிபத்திய அரண்மனை இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையை பார்க்க உதவுகிறது, இதில் கொலோசியம் பூங்காவை போல் ஒரு பூங்கா அமைந்துள்ளது போன்ற பதிவுகள் குறிப்பிடத்தக்கது. 8/1/24 அன்று எழுத்துவாசி நிகழ்ச்சியில் விருந்தோம்பல் பற்றிய விளக்கம் சிறப்பு. இறைவன் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் சமம். பாலின அநீதி கருவறையிலிருந்து தொடங்குகிறது. பிறந்த பிறகு பள்ளி, சாப்பாடு, உடை என அனைத்திலும் ஆணுக்கு முதலிடம் தரப்படுவது. விவிலியம் பெண்ணிய சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. நெறி தவறிய வெட்கக்கேடான ஆண் ஆணுடன் பெண் பெண்ணுடன் கொள்ளும் உறவு ஆன்டி நேச்சர், ஆன்டி காட், அதை கடவுள் ஏற்பதில்லை என்ற பகிர்வுகள் வளர்ந்து வரும் சமுதாய சீர்கேட்டிற்கு எதிரான சவுக்கடி. நீதித்தலைவர்கள் 19ஆம் அதிகாரத்தில் நமது உடலுக்கு மாண்பு மரியாதையும் தர வேண்டும். திருமணத்தில் கணவன் மனைவி இருவரும் தரும் திருமண வார்த்தைப்பாடு ஒவ்வொரு வார்த்தையும் 100 டன் வெயிட் உள்ளது. திருமணத்தில் கடவுள் ஆண் பெண் என மூவர் உள்ளனர் என்ற ஆயர் ஃபுல்டன்ஷியன் அவர்களின் கருத்து அனைத்து மனதில் நிற்கிறது. கடந்த பதிவுகளில் விடுபட்டதால் இவற்றை இம்மடலில் பகிர்ந்துள்ளேன். 13/1/24 அன்று இதே நிகழ்ச்சியில் 20ஆம் அதிகாரத்தின் விளக்கமும் சிறப்பு. இதில் திருமணமானவர்கள் உள்ளே இருந்து தவிக்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்கள் உள்ளே போக துடிக்கிறார்கள் என்ற வரிகளில் நிஜத்தின் வெளிப்பாடு. பாராட்டுக்கள். 15/1/24 அன்று கவிராயபுரம் குழந்தை இயேசு திருத்தல அர்ப்பணிப்பு விழாவின் நேரலை அருமை. நேரில் தரிசித்த நிறைவை தந்தது. செய்த செலவுகள், மேற்கொண்ட சிரமங்கள் பலருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது தந்தையே. 21/1/24 அன்று மதுரை மறைமாவட்டம் பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களின் ஆயர் நிலைப்பாட்டின் 25ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. சென்னை மயிலை ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் தனது மறையுரையில் சேவை என்பது அன்பின் பரிமாணம், அது அன்பின் கட்டளை, அர்ப்பண வாழ்வின் நிறைவு, அது உறவு முறையில் அமைய வேண்டும், பரஸ்பர அன்பின் மூலம் செய்ய வேண்டும் என்றது மனதில் நிற்கிறது. பயணித்து கஷ்டப்படுவதை, பயணச் செலவை இது போன்ற நிகழ்ச்சிகள் குறைத்து இறையாசிரை வீட்டிலேயே தருகிறது தந்தையே. அனைத்திற்கும் நன்றி பாராட்டி மீண்டும் பகிர விழைந்து ஜபத்துடன் ஆர் லூர்து அமலராணி, திருக்கோவிலூர். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. உங்களுடைய கடிதம் எப்பொழுதுமே ரொம்ப கருத்து செறிவோட ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகளை தருகின்ற நிகழ்ச்சிகளை குறித்த ஒரு ஆழமான புரிதல் உங்களுடைய கடிதத்தில் எப்பொழுதுமே இருக்கும். அதற்கு நீங்கள் மெனக்கிடுகின்ற, ஏனென்றால் அந்தளவுக்கு நீங்கள் மாதா தொலைக்காட்சி அன்பு செய்கின்றதான் உங்களுக்கு கடிதங்கள் வெளிப்படுத்துது. அதனால் உங்களுக்கு என்னாலும் நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே லூர்து அமலராணி அம்மா அவங்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்த கடிதம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து அமலோற்பவம் அமல்ராஜ். ஓகே 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 அமலோற்பவம் அமல்ராஜ் நம்மளுக்கு தெரிந்த குடும்பம் தான், ஆண்டிப்பட்டி. பிரைஸ் தி லார்ட். மாதா டிவியின் திரையின் முன்னும் பின்னும் உள்ள உழைப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும். தங்களது அயராத உழைப்பினால் 10 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் எண்ணற்ற உள்ளங்களை ஆசுவாசப்படுத்தி விசுவாசத்தில் வேரூன்ற வைத்திருக்கிற மாதா டிவிக்கு மனம் பொருந்தி நன்றி கூறுகின்றேன். காலையில் இறைவணக்கம் திருப்பலி முடிந்து கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் குட்டி கதையில் ஆரம்பித்து கும்பகோணமாயர் அவரன் அந்தோணி ஆண்டவர் அவர்களின் குட்டி கதையில் முடிகிறது. இடையில் ஆலய தரிசனம், திருப்பாடல், மருந்தியல், தமிழியல், தத்துவம், இறையியல் என பலவும் கலந்து அதனிடையே நிகழ்ச்சி தொகுப்பாளர்களின் சம்பாஷணைகள் என மிகவும் அருமை. அடுத்து 8:50 முதல் 9:30 வரை பாடல்கள். மாதா டிவி ஆரம்பித்த காலத்தில் ஒலித்த ஏழை மக்கா என ஆரம்பிக்கும் பாடலும் இவ்வாண்டு சிறப்பாக ஒலிக்கும் புதிய பாடல்களும் அருமை. அத்தனை பாடல்களின் நடுவிலும் அஞ்சாதே அஞ்சாதே பாடல் தனித்துவம் பெற்றது.
என்ன இவரிடம் ரெவரண்ட் ஃபாதர் டேவிட் அவர்கள் புதிய பாடல் எழுதவில்லையா? கடந்த வாரம் ஒலித்த அன்னையே என்ற அவர்களின் பாடல் சமீபத்தில் ஒளிபரப்பவில்லையே ஏன் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதலையான்னு கேட்டிருக்கிறாங்க ஃபாதர். தீவிர விசிறியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாதா டிவியின் ஆரம்ப காலத்தில் சிலுவையின் பின்னே ஒரு பெண் வருவது போல காட்சிப்படுத்தி அதன் பின் தற்போது உள்ள லோகோவில் மாதாவின் கையில் குழந்தை இயேசுவை எடுத்து கொஞ்சுவது போன்ற அந்த காட்சியை பார்க்கும்போது நம்மையே தமது பாதுகாவலில் எடுத்துக்கொள்வது போல உள்ளது. அருமை. அடுத்த கடிதத்தில் சந்திக்கின்றேன். இப்படிக்கு அன்புடன் அமலோற்பவம் அமல்ராஜ் அப்படிங்கிறவங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய கைவண்ணத்தில் ஒரு அழகாக வரைஞ்சி. வாவ், ரொம்ப அழகாக. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நீங்களாம் 1994 உங்களெல்லாம் தெரியும். முதலாக நான் உதவி பங்கு தந்தையாக தேனியில் இருக்கும்போது ஆண்டிப்பட்டிக்கு நான் பூசைக்கு போவேன். ரொம்ப அழகான ஒரு குடும்பம், அழகான 2 குட்டி பிள்ளைங்க. அவங்க 2 பொம்பளை பிள்ளைங்க, ரொம்ப சின்ன சின்ன ஆனி ஆன்சின்னு நினைக்கிறேன். அந்த பேர் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனி ஆன்சி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் தட் ஷுட் பி தேர் நேம். நீங்கள் இப்போ அவங்க ஒரு பொண்ணு இங்கே சென்னையில் தான், 2 பேர் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன அழகான அவங்க தாத்தா ரொம்ப அற்புதமான சகாயம் ஸ்டோர்ஸ்னு ஒரு துணி கடை வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகான, ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, ஆனால் பாசக்காரங்க, ரொம்ப பாசக்காரங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப அப்படி இங்கே ஒரு ரெண்டு நிறைய குடும்பம். அதில் ரொம்ப இந்த குடும்பம், அதே மாதிரி இன்னொரு குடும்பம் அங்கே லில்லி அக்கா, அவங்களுடைய கணவர், அவங்களுடைய ரெண்டாவது பொம்பளை பிள்ளை. நான் தான் ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம் கொடுத்தேன். என்னுடைய சாமியாரான பிறகு நான் கொடுத்த முதல் திருமுழுக்கு அவளுக்கு தான். மூத்தவ பேர் நான்சி, சின்னவ பேர் நான் தான் வின்சின்னு வச்சேன். அவள் நான்சி, இவள் வின்சி. கோயில் அப்படி ஜஸ்ட்டு கேட்டாங்க, உடனே அங்கே வின்சி அப்படின்னு பேர் வச்சோம். சமீபத்தில் அவருடைய திருமணத்தை நான் தான் ப்ளஸ் பண்ண போயிருந்தேன். போயிருந்தேன், தேனிக்கு போயிருந்தேன், ஆண்டிப்பட்டி போயிருந்தேன். 94 30 ஆண்டுகள் கடந்துருச்சு. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு குட்டி திருச்சபை, ஒரு விசுவாச திருச்சபை. இப்போ ரொம்ப சின்ன கோயில், ஓட்டு கோயில். அங்கே தான் ஒவ்வொரு சண்டே ஈவினிங் பூசை வைக்க பஸ்ஸில் போவேன் அங்கே தேனியிலேருந்து ஆண்டிப்பட்டிக்கு. அவங்களெல்லாரும் காட்டிய அன்பு, இவ்வளோ தூரத்துக்கு அவங்களெல்லாம் மறக்காமல் இருக்கிறோம்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பியூர் லவ், உண்மையான அன்பு. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. சந்திக்கும் போது தெரிஞ்சது. அதனால் உங்களுக்கு கடிதத்திற்கு நன்றி, அழகான வார்த்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. ஃபாதர், அதில் அவங்க கேட்ட ஒரு கேள்வி இருக்குது ஃபாதர். தந்தை டேவிட் அவர்கள், அதாவது நான் வருஷம் நம்ம பாட்டு எழுதுகிறோம். இப்போ ஃபாதர் அனலின் அவர் ரொம்ப வருஷமாக நாங்களாம் ஒன்றா. அந்த காலத்தில் எனக்கு அவர் சின்ன 1 year 2 ஜூனியர் அவர். அப்போது போன ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பாடல் நான் மாதாட்டிக்காக எழுதியிருக்கிறேன்னு கொடுத்தாரு. அப்போது ஒருத்தர் ஆர்வத்தோடு ஆசையாக எழுதி கொடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு தான் இல்லையா, நம்மளே எல்லாமே எப்போவுமே பண்ணிட்டு கூட எல்லாரும் அப்படின்னு போகும்போது ஒருத்தர் ஆசையாக நானும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கொடுக்கையில் இது போடுங்க அப்படின்னு. அது நல்ல பாட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு மாதா தொலைக்காட்சியுடைய இந்த பிறந்தநாள் பாடல் வேற அளவில் மெருகேறி கொண்டே தான் போகுது. ஆமாம், வருஷத்துக்கு ஒரு பாட்டு மாதா தொலைக்காட்சியை பற்றி. கண்டிப்பாக அது இந்த டைம் வர நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி பிறந்தநாள் மட்டும் ரீவைண்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமில் அந்த பாடல் உருவான விதம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரோக்ராம் நம்ம ஒன்று பண்ணோம். ஸோ அதுலேயுமே அந்த பாடல் எப்போ யார் என்ன எழுதுறப்ப என்ன சூழ்நிலை, அந்த ஷூட்டிங்கில் நடந்த என்னென்ன. ஆக்சுவலாக முதலாக நாங்கள் போட்ட பாட்டு அப்போ எனக்கு அதில் ஐடியாவே இல்லை. மாதா தொலைக்காட்சிக்காக நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா சுத்தமாக எனக்கு கிடையாது. அப்போது ஸ்டீஃபன் ஒரு தம்பி வேலை செஞ்சான். அவன் வெரி டேலண்டட் ஃபெல்லோ. அவனுக்கு பேசிக்காகவே கேமரா தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவன் எடிட்டராக இங்கே இருந்தான். அவன் ஸ்டில் கேமரா ஃபோட்டோகிராஃபர். அவன் நல்ல எடிட்டரு, நல்லா அதே மாதிரி சவுண்டு, எல்லா விஷயத்துலையுமே அவன் இஸ் மல்டி டேலண்டட் ஃபெல்லோ. பெருசாக காமிச்சிக்க மாட்டான், ரொம்ப சிம்பிளாக அமைதியாக இருப்பான். அப்போ அவன் என்கிட்ட ப்ரொப்போசல் கொடுத்தான், இப்படி நாங்கள் ஒரு பாட்டு பண்ணுறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பண்ணுங்கடா அப்படின்னு. அவனுங்களே அதை எழுதி கம்போஸ் பண்ணி அது 3 இதில் வரும். ஆமாம், அதில் வெஸ்டர்ன் வரும், இது கிளாசிக்கல் வரும், அப்புறம் ஃபோக் வரும். 3மே அவனுங்களே எழுதி. அப்போல்லாம் நம்மள்ட்ட எந்த வசதியுமே கிடையாது. சின்ன அந்த கடைசியில் இருக்க ஒரு சின்ன அந்த டப்பா ரூமில் தான் அவன் எடிட்டர்ஸ் இதெல்லாம் 2 ரூமில், இங்கே இருப்பான் அங்கேயும் இருப்பான். இவன் அந்த ரூமில் இருந்தான். 2 பேர் அங்கே எடிட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களே அதெல்லாம் பாட்டை எழுதி அதை கம்போஸ் பண்ணி இங்கே எல்லாம் நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அவனுங்களே போய் டீம்ஸ் அப்போது ரெடி பண்ணி அதில் அந்த ஃபோக் இவன் ஊரில் ஆண்டோ அவங்க ஊரில் அங்கே ஷூட் பண்ணி. ஆமாம், அவங்க ஊரில் போய் அதை ஷூட் பண்ணிட்டு வந்தானுங்க. சும்மா 4-5 லைட்டு தான் நம்மகிட்ட இருந்துச்சு அப்போல்லாம் இருக்கிற கேமராவில். போய் அவங்களா
எடுத்தது. அப்புறம் அந்த இது வந்து அந்த வெஸ்டர்னுக்கு மட்டும் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நான் பிரதர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஸ்கூலில் அந்த ஆடிட்டோரியத்தில் வச்சு பிள்ளைங்களை வர வச்சு ஷூட் பண்ணோம். நல்லா அவனுங்களாவே பண்ணானு, அவங்களே எல்லாம் எடுத்து எடிட் பண்ணானுங்க. பாருங்கள் என்ன அழகாக இல்லையா? இல்லை, அந்த பாடலுக்கான அந்த தகவல்கள் சேகரிக்கிறப்போ வந்து பாடல் யார் எழுதுனா ஸ்டீஃபன், யார் அது மெட்டு அது ஸ்டீஃபன், யார் அது எடிட் பண்ணா ஸ்டீஃபன். என்னையா எது ஆமாம், ஃபுல்லாகவே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இது அவனே தான் டோட்டலாக பண்ணால். நான் பண்ணுறேன் ஃபாதர் அப்படின்னா நான் ஒரு எனக்கு அவனுக்கு இவ்வளோலாம் தெரியாது. அவன் ஒரு எடிட்டர் தான் தெரியும். அவன் கேமரா தான் அவனுக்கு ஆசை. பட் அவன் கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனைனால அவனால் கேமரா சைடு அவன் போகல. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவனுக்கு சவுண்டிங் அவன் தான் பண்ணியிருந்தான், எடிட்டிங் தெரியும், ஷூட்டிங் அவனே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணான். எல்லாம் அவனுங்களே வந்து எந்த சும்மா வெரி ஃபியூ தௌசண்ட்ஸ் கூட செலவு எல்லாம் அவங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டானுங்க, ஷூட் பண்ணானுங்க. லைட்டிங் இருக்க 4-5 லைட்டை வச்சு எடுத்துக்கிட்டானுங்க. செலவு எல்லாம் இல்லை ஃபார் ஒன்றும் செலவு இல்லை ஃபார் அந்த டீ காஃபி ஃபியூ தௌசண்ட்ஸ் கூட இல்லை அந்த பாட்டுக்கு அவனுங்க செலவு பண்ணது. அதே மாதிரி ஃபாதர் நம்ம இந்த ஆண்டு வெளியிட்ட அந்த பாடலுக்கு கொரியோகிராஃபர் பண்ணார் இல்லையா செபாஸ்டின் அப்படிங்கிற அவரோட பேசிட்டு அவர் ஒரு தகவல் சொன்னார். நம்முடைய 2வது பாடல் நினைக்கிறேன், மாதா தொலைக்காட்சியின் இல்லந்தோறும் இறையாட்சின்னு அந்த ஸ்டைலில் ஆரம்பிக்கல அந்த பாட்டுக்கு குரூப் டான்ஸராக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் வந்திருக்கிறார். ஸோ அவர் இந்த ஆண்டு நம்ம பாடலை அவர் தான் கொரியோகிராஃபி பண்ணுற அளவுக்கு அவர் தன்னை மேம்படுத்திருக்காரு. நிறைய நிகழ்வுகள் இதே மாதிரி போல நமக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லா நிகழ்வுகளையும் ஞாபகப்படுத்தி. அதாவது நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நினச்சி பார்க்கல ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஒன்றுமே ரொம்ப நம்ம சிம்பிளாக நினச்சி ஆரம்பித்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றா அது கடந்து அது ஒவ்வொன்றும் அடுத்த லெவல்லாம் அதாவே வந்து நம்மளே அறியாமலே நம்ம ரொம்ப பெருசாக அதுக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஒவ்வொரு விஷயம் கடவுளாக பார்த்து நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கையில் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கடவுளுடைய பிரசன்னம் எவ்வளவு கடவுளுடைய செயல் வந்து இதில் நம்மளோட பிணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் நினைக்கையில் உண்மையிலே கடவுளுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ ஒரு சின்ன கடிதம் வந்து பல மலரும் நினைவுகள் அப்படியே வந்து நமக்கு தூவி. அதனால் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. அதனால் எல்லோரும் நம்ம பங்கு எல்லாருக்கும் ஒரு தளம் தானே நம்ம வச்சுருக்கிறோம். இந்த தளத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வருகிறதோ நம்ம எல்லாருமே உற்சாகப்படுத்துகிறோம், அவங்களை பங்கெடுக்க வைக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி. அதனால் உங்களுடைய கடிதத்திற்கு நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி மகிழ்ச்சியோடு இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சி நிறைவாக இருக்குது ஃபாதர். ரொம்ப மன நிறைவு. அந்த மன நிறைவோடு ஒரு சின்ன ஜபத்தோடு இனி இதைங்களே எப்பொழுதும் போல் என்னடா ஃபாதர் எப்போவுமே சொல்கிறாங்க, நான் இதை சொல்லித்தான் நான் என்னுடைய கடமை. மாதா தொலைக்காட்சி என்பது நம்மளுடைய தொலைக்காட்சி, நம்முடைய தளம், கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. இதை தாங்கி பிடிப்பதும் இதற்காக ஜெபிப்பதும் நமது தலையான கடமை. அதனால் மாதா தொலைக்காட்சி பார்க்கின்ற ஒவ்வொரு இனிய இதையும் இதை நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு இதை வந்து உற்சாகப்படுத்தும். ஒரு சில நேரங்களில் நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இப்போ நான் கோல்டன் ஜார்ஜுக்கு போயிருக்கும்போது ஒரு பெற்றோர் என்கிட்ட வந்து ஃபாதர் நாங்கள் தொடக்கத்தில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், எங்கள் பசங்க அப்போ இப்போ 2 பேருமே வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் கொடுக்கணும் ஃபாதர் அப்படின்னு ஒரு பையன் உடனே வச்சு நீ போடு மாதம் 1000 ரூபா போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கையெழுத்து போட சொன்னாங்க. ஸோ ஃபாதர் இன்னொரு பையன் இங்கே இல்லை, அவன் ஊரில் இருக்கிறான், இன்னொரு ஊரில் இருக்கான், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுங்க, நான் அந்த பையனுக்கு நாங்கள் அனுப்பி வச்சு. ஏன்னா எல்லோரும் கொடுக்கணும் ஃபாதர், நாங்கள் மட்டும் கொடுத்தா பத்தாது. பிள்ளைங்களும் வந்து இதை அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் கொடுக்கணும், அவங்களுக்கு இது வந்து கடமைன்னு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ ஒரு சில இடங்களில் வந்து வீட்டில் 4-5 பேர் அப்பா சம்பாதிப்பார், அம்மா சம்பாதிப்பார், பிள்ளைங்க 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க அதுவும் சம்பாதிக்கும், யாராவது ஒரு ஆள் கொடுத்தா போதுமே அப்படின்னு நினைக்கிற குடும்பங்கள் இருக்கு. இப்போ என்னத்துக்கு எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல, அதை நான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் எனக்கு செய்திருக்கிறார், எனக்கு செய்ததில் வந்து நான் கடவுளுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம இந்த பிரிந்த சகோதரர்கள்ட்ட வந்து இதை நம்ம பார்க்கணும். அது உண்மையிலே வந்து நம்ம நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வது தலையாக நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் நம்ம குறை சொல்கிறத விட எப்போ பார்த்தாலும் ஆமாம் இந்த ஒற்றுமை பற்றி பேசையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை நம்ம கேரளாவில் இருக்கிற சகோதரர் சொல்லியிருந்தேன், அவங்க எங்கே போனாலும் அவங்களுடைய மக்களை வந்து அவங்கள ஒருங்கிணைக்கிறது, அவங்களுக்கு உரிய காரியங்கள் செய்வது வந்து எப்போவுமே வந்து தவறவே மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஆளுங்க எங்கேயாவது போனாங்கன்னா எவனுமே வராத அளவுக்கு எதுக்கு எங்கே வரணும் நம்ம மட்டும் அப்படின்றது வந்து எந்த நாட்டில் போனாலும் அப்படி தான் இருக்கிறாங்க. அது ஏன் அப்படி இருக்கிறாங்க
அது ஏன் நம்ம வந்து நான் ஒருத்தர் ஸ்பேஸ் இருந்தால் என்கரேஜ் பண்ணி இன்னும் 4 பேரை வர வச்சு நல்லா இருந்துட்டு போகிறான், அவன் நமக்கு நன்றியாக இருக்கிறான்னு அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒய் டோன்ட் பி அவங்களுக்குன்னு செய்ய ஒரு இருக்கிற ஸ்பேஸை பயன்படுத்தி விடுவோமே. இதை வந்து நம்ம உண்மையிலே ரொம்ப தீவிரமாக இதை பற்றி யோசிக்கணும், நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அப்போது நல்ல காரியங்களை நம்ம எல்லாருமே உற்சாகப்படுத்தணும், அவங்களையும் அதுக்குள்ளே கொண்டு வரணும், செயல்பட வைக்கணும். அதனால் நல்ல காரியங்களை நாம் கொண்டு வருவது மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து பார்த்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் போதும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். கடவுளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த காசா பகுதியிலே வாழ்கின்ற மக்களை நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் படுகின்ற வேதனைகளை, துன்பங்களை, உணவின்றி, இருக்க இடமின்றி, இந்த போர்களினால் வருகின்ற துன்பங்களிலே கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாடுகளுக்கிடையே இருக்கின்ற இந்த தேவையற்ற பிரச்சனைகளினால் மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அந்த நாட்டு தலைவர்கள் போர்களை நிறுத்தி அங்கே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற ஒரு சூழலை உருவாக்கித்தர ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு கனிவையும் இரக்கத்தையும் அருள முடியாமல் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, உமது பிள்ளைகளை இவர்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நம்முடைய இனிய இதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஜோஸ். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சி பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ் ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.